தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகர்களுக்கு இணையாக நடிக்கிறவர் தான் நடிகர் ஃபகத் ஃபாசில். இவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். மலையாள படங்கள் மூலம் பிரபலமான ஃபகத் ஃபாசில் தமிழ்நாட்டில் விக்ரம் படம் மூலமாக ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்காரு. இவர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் அவரை ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பற்றி பேசியிருந்தார். நடிகர் டாம் க்ரூஸ் நடிக்கவிருந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் அவருடைய வாய்ப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு தகவல்கள் பரவிட்டு இருந்தது. இது பற்றி ஃபகத் ஃபாசில் கிட்ட கேட்டப்போ, அதுக்கான ஆடிஷனை நான் வீடியோ கால் மூலமாக தான் அட்டென்ட் பண்ணேன். அந்த டைரக்டருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆங்கில வழக்கை மாற்றிக்கணும். அதுக்கு ஒரு 4 வருடம் நீங்கள் அங்கே வந்து ஸ்பீச் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 4 மாதங்கள் எனக்கு எந்த சம்பளமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் உடனே அந்த படத்திற்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டுன்னு அவர் இதுக்கு தெளிவுரை கொடுத்துருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.